மெசேஜ் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் இருக்க இடம் வாசம் வருது மேடம். அப்ப இங்க எவ்வளவு நாள் இருக்கு மேடம்? இங்க எவ்வளவு அழுத்தம் செக் பண்ணி பாத்தீங்களா? அந்த கருத்தை போட்டுக்கோங்க. வெளியே போகும்போது எவ்வளவு ஸ்மெல் வருது, அதே இந்த பாடிக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நான் சொல்லி பாருங்க. பாடிக்குள்ள தான் வெளியே வருது, உடம்புல தான் வெளியே வருது. நீங்க மேடம் 3 வேளை சாப்பிடுங்க, 2 வேளை கால் போறோம். நைட்டும் மார்னிங் போகும்னா அனிமல் பண்ணுங்க. நம்ம கிட்ட அனிமல் கிட்ட கட்டன் அனிமல் கிட்ட நிஜமாவே இது நிறைய பேர் தெரியாது சொல்றது இல்லையா? அதனால மேடம் 2 வேளை பண்ணுவேன் அனிமல் நைட்டும் மார்னிங். இங்க ஆளுக்கெல்லாம் லிவர் போகும் மேடம். உடனே வெளியே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 3 முறை சாப்பிடுறோம், அந்த ஒரு நாளைக்கு 2 முறையாச்சும் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கும். அப்பதான் அப்போ மோஷன் போகாதவங்க, மலம் வெளியே போக முடியாம கஷ்டப்படுறாங்க. எனிமோ கிட்ட நம்ம பிவிஎஸ்ல நம்ம வச்சிருக்கோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏற்கனவே வயிறு சுத்தம் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு மாவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு. நான் எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு வயிறு கெட்டு போயிருக்கும், ஸ்மெல் வரும் அப்படிங்கிறாங்க. இது நாய்க்கு, இது வந்து சாணி, அது வந்து மனுஷன் தான். இல்ல மனுஷனோ நாயோ ஒண்ணுதான். சரி மேடம், சாணி கையில எடுக்கலாமா? எடுக்கலாம். நானுமா அப்படியே கத்திரிக்காய் வச்சுட்டு நாய்க்கு கொஞ்சம் போட முடியும் மேடம். விடிய நாளும் அதான் உங்களுக்கு இருக்கு. உள்ளுக்கா போட்டாதீங்க, லைட்டா போட்டுட்டு தண்ணி எதுலாம் வெளியே வரும். யூ ஓன்ட் பிலீவ், ரொம்ப ஈஸி. எல்லாமே வெளியே வரும். அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு பெரிய இது மாதிரி போட்டுருப்பாங்க, தின்னமாக அப்படியே போட்டு உள்ள போடுவாங்க. நிற்கிறோம் பெட்ரூம்ல அழகா கேட்க மேடம். ஏன் பெட்ரூம் அழகா கேட்க திருப்பி வெளியே வந்து பார்த்தா பாத்துக்கோங்க. சரி மேடம், எவ்வளோ சொல்லு, இங்க வந்து கொண்டு போறாங்க. எவ்வளோ சொல்லு. இது எல்லாமே மேடம் எங்கே போக மாட்டேன். 2 வேளை மார்னிங் ஐ வில் டூ, ஈவினிங் ஐ வில் டூ. ஐ வில் கிளியர் எவ்ரிதிங் இஃப் ஐ டூ. கிளீனா இருக்கும். இந்த கேஸ் வந்து நான் உள்ள வந்து காத்தால தான் சொன்னேன்ல வாங்கணும் பச்சா போகும்போது நம்ம யாரும் உள்ள போக முடியாது. ஐக்காஸ் போடணும் வாசம் வெளியே வருது. பண்ணிக்கு அப்படியே தண்ணி எடுத்து ஒரு வாட்டர் டக்கு கிளீன் பண்ணணும். அங்கதான் உட்காந்து இந்த பாக்டீரியா தான் மேடம். ஆமா மேடம், கிளீன் பண்ணிக்க. அப்புறம் வாயில வந்து கொப்பளிங்க.
குடல். இது பேர் குடல். பிரேக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்க புரியணும். ஓகே, லிவர். லிவர். நம்ம உடலை கல்லீரல் இருக்க விடாது. இந்த இடத்துல வலது கை கீழே. இந்த லிவர்ல எல்லாமே உள்ள போகும். என்ன சாப்பிடுறோம் எல்லாமே அங்க போகும். கல்லீரல். இங்க போயிட்டா கிட்னி போகும், பிளட் போகும், எல்லாம் சேர்ந்து போகும். எல்லாமே இதெல்லாம் போகும். நீங்க யாருக்கா கொடுங்க அதெல்லாம் போகும். என்ன சாப்பிடுங்க எங்க போகும் எல்லாம் இங்க போயிட்டு பிறகுதான் பார்த்தோம். எது நல்லது எது கெட்டது. கெட்டதுலாம் விளையாடும், நல்லதெல்லாம் வந்து பிளட் போகும். எங்க சாப்பிடுவோம். எல்லாமே மெயின் வந்து உணவு தான். உணவு மூலமா தான் எல்லாமே கெட்டு போகுது. சரியான முறையில சரியான உணவை நம்ம சாப்பிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க. லிவர் இதான் லிவரோட பார்ட். பித்தப்பை. அது கல் இருக்கும். கால்நடை இது. நம்ம எடுத்து வீசி இது வந்து அதுக்கு வீசுற இடம். அது வீசக்கூடிய இடம் வேணும். அதான் பஞ்சகாமர வரும். வாண்டு பத்திரமா வை. வீசுறாங்க. சரியான காசு இருக்கு. லிவர் பிரஷர். பீனிக்ஸ் கல்லீரல் லிவர் பிரஷருக்கான வழிமுறைகள். நாள் முழுவதும் தண்ணீர் மட்டுமே குடிக்கவும். திட உணவு வேண்டாம். மாலை 7 மணி அல்லது இரவு 9 மணிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பை தண்ணீருடன் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பசி இருந்தால் தேங்காய் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். இரவு 11 மணிக்கு 100 மில்லி ஆலிவ் ஆயில் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் 100 மில்லி ஆரஞ்சு சாறுடன் கலந்து குடிக்கவும். உறங்கும் பொழுது வலது பக்கத்தில் திரும்பி படுக்கவும். அடுத்த நாள் காலை 6 அல்லது 7 மணிக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் எப்சம் உப்பை நீருடன் கலந்து குடிக்கவும். கல்லு வெளியே வரும். கிளீன் ஆகும். கல்லூரிக்காக வெளியே வந்துடுறாரு. லிவர் கிளீன் ஆகிடும் குடிக்கிறார். நீங்க வந்து 1-2 வாரம் செய்யணும். இப்போ செஞ்சு 2 வாரம் செஞ்சாக்கா எல்லாமே கிளீன் ஆகும். ஃபேட்டி லிவர்லாம் பண்ணணும். சிலப்போ ரொம்ப செய்யணும், சிலப்போ ஒரு 2 செஞ்சா போதும். இந்த மாதிரி லிவர் பிரஷர் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி செய்யறது முறையா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். யாரெல்லாம் பண்ணிருக்காங்க லிவர் பேசிங்க? லிவர் பிரஷருடைய தலைவி வந்து மேடம் விஜயா. இவங்க தலைவி இருக்கு. பட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா வீட்லயும் டைப் பண்ணுவோம் உங்களுக்கு. விஜயா மேடம். விட்டுங்க, தள்ளி விட்டு விட்டுங்க. அதான் சொல்ல வந்தேன். பேங்க்ரியாஸ். இது மட்டும் சார் இதான் சார் எனக்கு 80% சமையல் தான் சார் பிரச்சனை பார்க்குறேன். ஏன் மேடம் சாப்பாடு ஒண்ணு இல்ல. யாரு ப்ரீ டயபெட்டிக்? யாரு ப்ரீ டயபெட்டிக்? அதான் டயபெட்டிக் மாதிரி இருக்கு உங்களுக்கு. ரொம்ப இல்ல. யாருக்கு ப்ரீ டயபெட்டிக்? சார் பாருங்க. வண்டி வந்து சார். இல்ல இல்ல, சக்கரை பிரச்சனை இருக்கு. இந்த சார் வாங்க. சீக்கிரம் சின்ன பையன். சார் அவங்களுக்கு என்ன வயசு அவனுக்கு? 24. உனக்கு என்ன டயக்னோஸ் பண்ணாங்க? மேடம் டாக்டர் என்ன சொன்னாங்க? சரி மைக்கு க்ளோஸ் ஆகி சொல்லு. சரி, ப்ரௌன் ரைஸ் சாப்பிடலாமா? ப்ரௌன் ரைஸ். அப்புறம் ஓட்ஸ். வேற மைக் இன்னும் கொஞ்சம் ஐஸ் மைக்கு கேட்கலப்பா தம்பி, ஆன் பண்ணு. கிட்ட வைங்க. சரி. எப்படி இருக்கு உங்க ரிசல்ட்? எவ்வளோ ரிசல்ட்? எவ்வளோ ரிசல்ட்? 12.4. அது அதிகம். எவ்வளோ? இன்னும் அநியாயமாக இருக்குது. அநேகமாக இருக்கு. சரி, நம்ம டெஸ்ட் போகுமா? செக் பண்ணிக்கலாம் சார். முன்னாடி பாரு. இந்த மாதிரி பண்ணும்போது செக் பண்ணி
பிக்கிற நாடி இல்லாத நாடி ஆறு சிஷம் இதை பண்ணிடுறேன் ரைட்டா அவ்வளோதான் ஒரு 30 செகண்ட் இதை முடிச்சிடலாம் பண்ண முடிச்சது கார்ட்ஸுக்காக செக் பண்ணுறோம் கார்ட்ஸ் பையனுக்கு வந்து கார்ட்ஸ் வரும் ஃபுல் எல்லாமே பிளாக் எல்லா சக்கரமும் பிளாக்ஸ் ஆகுது ஃபுல்லாக பிளாக் ஆகுது சரிங்களா என்ன பண்ணோம் அதாவது இந்த சக்கரை இந்த பிளாக்ஸ் இருக்கும் போது நீங்கள் பல்ல ஹீட் பண்ணலாம் பீரியட் பெயின் ஹீட் பண்ணலாம் அப்புறம் மேடம் தலைவலி ஹீட் பண்ணலாம் கேஸ்ட்ரிக் ஹீட் பண்ணலாம் இந்த 4 தான் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கா தலைவலி இருக்கா பீரியட் பெயின் இருக்கா கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கா இல்லை ஸோ இப்போ அந்த பையன் மன்னிப்பு படிக்கணும் சரியா இந்த புக்கில் என்ன பண்ணு மொத்தமாக ஆரம்பிச்சது பேஜ் 1 அவன் படிக்கணும் பேஜ் 1 சுய மன்னிப்பு படி அவ்வளோ சரியா படித்த பிறகு எல்லாம் போயிடுச்சு குட் இந்த புக் சொன்ன மாதிரி இந்த புக் வந்து 100 லெவல் டார்க் விளையாடும் பேஜ் 1 படித்தோடனே அந்த கோர்ஸில் போயிடுச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சயின்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து 6 சார் 5 கண்டுபிடிச்சாரு யாருனால எதனால அதெல்லாம் வந்து சேவை சரி இப்போ சுகருக்கு எந்த ஆர்கன் முக்கியமானது எந்த சக்கரா solar plexus pancreas solar plexus it's okay now pancreas is going pancreas is the block on the சரியா pancreas okay liver block on the போது இது கார்ட்ஸா இல்ல physical block இந்த block போனதா அந்த சிஸ்டமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் you want to வச்சிருக்காரு இங்க 2 அம்மா அது பிங்க் வெள்ளை வேணும் வெள்ளை கொடுத்துருப்பாங்க வீட்டிலே வச்சிருக்கேன் புடி இந்த மாதிரி பண்ணோம் வெள்ளை மணி இதுல வந்து 4 செய்யலாம் 4 செய்யலாம் இதுனா 2 செய்யலாம் இது கொஞ்சம் பவர் கூட அந்த காலம் நீங்க காசு ஃப்ரீ கொடுத்தாங்க ஃப்ரீ ஒரு காலம் எல்லாத்தையும் கொடுத்த மேடம் இப்பெல்லாம் கொடுக்குறது இல்லை 2 வாரம் ஃப்ரீயா கொடுப்பாரு அந்த வாரம் வாங்கி போயிடுவாங்க அப்புறம் வர மாட்டாங்க புரியுது பாரு 4 என்ன பண்ண போறோம் சக்தி கோலே சொல்லுங்க எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து சோலார் பிளெக்ஸஸ் வயிறு பேங்க்ரியஸ் லிவர் 4 செய்யலாம் 3 தடவை 6 செய்யலாம் ட்ரிபிள் யார் ட்ரிபிள் வச்சிருக்கா பாத்தீங்களா ட்ரிபிள் வச்சிருக்காங்க அந்த ஸ்பீட் வந்து லேடிஸ் பண்ணதா சரிங்களா ஆம்பளை பையன் ஹோம் பண்ண மாதிரி இருக்கும் பொம்பளை மாதிரி இருக்கு லேடிஸ் பண்ணதா ஓகே இது 6 சொல்லலாம் for ladies navel chakra uterus endometrial ball right ovary left ovary cervix 6 செய்யலாம் ஒரே வாட்டி இல்லாட்டி 2 தடவை 2 பண்ணோம் 2னா navel chakra and uterus right ovary left ovary இது மாதிரி 4 வாட்டி கண்ணுனா you can say right eye left eye right ear left ear இப்போ ஒரே ஒரு 4 செஞ்சுங்க ஓகே இந்த மாதிரி வரவா அந்த மாதிரி அந்த பையன் ஹீல் பண்ணலாம் ஹீல் பண்ண பிறகு ஸ்டாப் பண்ணலாம்